ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அதை நல்ல பளிச்சுன்னு எப்படி ஈஸியாக சுத்தம் செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், இந்த வாஷிங் மிஷின் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை க்ளீன் பண்ணி 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ரொம்ப அழுக்கு படிஞ்சிருச்சு. இதை எப்படி ஈஸியாக நம்ம சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 எலுமிச்சப்பழம் தேவைப்படுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சப்பழத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தோட சாறை பிழிஞ்சு இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சப்பழ சாறில் சீடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாங்க. கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த வாஷிங் மிஷினை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ளக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ப்ளக்கு அப்படியே நீங்கள் சுவிட்ச் போர்டில் போட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு சேஃப்டியும் முக்கியம் இல்லையா. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு இது போல் வாஷிங் மிஷினில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்பப்போ ஸ்க்ரப்பரில் அழுக்கு படிய நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பரை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லிக்யூடில் தொட்டு எடுத்து இது போல் வாஷிங் மிஷினில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இந்த வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கிற ட்ரம் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. வாஷிங் மிஷினில் லிக்யூட் அல்லது பவுடர்லாம் உள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கு அடியிலையுமே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடியிலையும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரம்மில் அடிப்பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபில்டர் இருக்குது பாருங்கள், இதை நம்ம எடுத்துடலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம துவைக்கிற துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இதுக்குள்ளே தான் போய் சேருங்க. ஸோ இதுக்குள்ளே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். இதை எடுத்துட்டு அதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இதுலேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. வாஷிங் மிஷின்குள்ளே ட்ரம்மில் எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினை சுற்றி இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு மக்கில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வாஷிங் மிஷின்குள்ளே நல்லா சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி நல்லா தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறமா ஒரு மக்கில் தண்ணி வச்சுட்டு இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நம்ம நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்துட்டு இது போல் நம்ம எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. வாஷிங் மிஷின் உள் பக்கத்தில் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த துணியை தண்ணியில் நல்லா நனைச்சி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு எல்லா பக்கமும் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினில் அழுக்கு படியவே செய்யாதுங்க. எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். நம்ம வாஷிங் மிஷின்குள்ளே லெமன் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடாலாம் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம குயிக்காக நம்ம வாஷிங் மிஷினை ரன் பண்ணிக்கலாங்க. வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் நான் 18 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். 18 லிட்டர் சூஸ் பண்ணிவிட்டு
நம்ம வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா குறைவான டைமை வந்து 30 நிமிஷம் தான். ஸோ வந்து நான் வந்து ப்ரோக்ராம் வந்து 6 கொடுத்துருக்கேங்க. 30 நிமிஷம் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் 30 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் ரன் ஆகி முடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம உள்ளேருந்து எடுத்த அந்த ஃபில்டர் பேகு, அதுக்கப்புறமா அந்த வாஷிங் மிஷினில் உள்ளுக்குள்ளே வந்து லிக்யூட் அல்லது பவுடர்லாம் சேர்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வெளியே எடுத்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து எடுத்த அந்த பாக்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் அப்படியே விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வந்து பாதி அழுக்கு அதுவாக வெளியே வந்து ரிமூவ் ஆகி வந்துருங்க. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த தண்ணியை பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடும்போது அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த மாதிரி பாதி அழுக்கு வெளியே வந்துருங்க. மீதி இருக்கிற அழுக்கை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இது போல் அந்த ஃபில்டர் பேக் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மீதி இருக்கிற அழுக்குமே வெளியே வந்துருங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாக்ஸையுமே நம்ம வந்து வெளிப்பக்கத்தில் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு உள்ளே வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டன் துணியை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது போல் உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததை வாஷிங் மிஷினில் மாட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட வாஷிங் மிஷினும் 30 நிமிஷம் ரன் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை இது போல் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். தூக்கி போடுற முட்டை ஓட வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமை எப்படி வந்து பளிச்சுன்னு சுத்தம் செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. உங்கள் வீட்டில் டாய்லெட்டில் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு, மஞ்சள் கரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இந்த முட்டை ஓடை வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. 2 நாள் நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் ஆக ஆக அதோட கூர்மையே போயிடுங்க, சரியாகவே அரைப்படாது. நம்ம சட்னிலாம் அரைக்கும் போது அது வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி முட்டை ஓட சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த பிளேடு நல்லா ஷார்ப்பாகிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த பேக்கிங் சோடாவும் பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கேங்க. இதோட சாறை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சப்பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எலுமிச்சப்பழ சாறு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணிகளுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் வந்து சர்ஃபெக்சல், ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த டிப்பில் டாய்லெட் பவுல் மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேங்க. நீங்கள் வந்து பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க குவான்டிட்டியில் எல்லாமே நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி டாய்லெட்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுடலாம். உங்கள் வீட்டு டாய்லெட்டில் வந்து கரெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க. உங்களுக்கு இதை விட அதிகமாக லிக்யூடு வேணும், வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிறதுல எல்லாமே கொஞ்சம் அதிகமாக டபுளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நான் வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டேன். அடுத்ததாக இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. உங்கள் வீட்டு டாய்லெட்டில் ரொம்ப அதிகமாக கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஒன்றும் கரை இல்லை அப்படின்னா நீங்கள் உடனேயே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போது அந்த டாய்லெட்டில் உள் பக்கத்தில் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த டாய்லெட் சீட் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் இந்த டாய்லெட் சீட்டுக்கு மேலே நான் வந்து வேறு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறேன். ரொம்ப கைவலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்க்கும் போதே அந்த கரை எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் நிறைய முட்டையோட இந்த மாதிரி வெயில வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அதை எடுத்து இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகுங்க. இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி பாத்ரூம் டைல்ஸு, கிச்சன் சிங்க்கு, பாத்ரூமில் இருக்கிற சிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணலாங்க. நல்ல பளிச்சுன்னு சுத்தமாகுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குன்னு. எவ்வளோ கரை இருந்தாலும் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு சுத்தமாகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.